யாருடன் வேண்டுமானாலும் கைகோர்க்க தயாரா இருக்கிறது இந்த பாமக இருக்கக்கூடிய பன்னாடைகள். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாசனுடைய அரசியல் வளர்ச்சி அரசியல்லாம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்போதும் கூட்டணி பேசுகின்ற போது 3 விஷயங்களை வைத்து தான் கூட்டணி பேசுவார். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க குடும்பத்துக்கு மேலவை எம்பி பதவி தருவீங்களா தரமாட்டீங்களா, அப்பதான் கூட்டணி. அதே மாதிரி 2வது இடஒதுக்கீடை பற்றி பேசுவாங்க. ஏன்னா வன்னியர் கிட்ட பாத்தீங்கன்னா ஓட்டு வாங்கணும் இல்லையா, அதனால இடஒதுக்கீடை பற்றி பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுகிறேன். அனைத்து ஒன்னைக்குழு சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அதாவது எட்டியப்ப சோழன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த காணொலியை பேசியிருக்காங்க. அந்த காணொலியில் திருமாவளவன் விசஸ் அன்புமணி, அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்களை வச்சுருக்கிறாரு. ஒருபுறம் திருமாவளவன் அவர்களுக்கு செயின் ஜங்க் போட்டுட்டு, திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை கூட பார்த்தா சரியான கொள்கை தான், ஆனால் அன்புமணி அவர்களுடைய கொள்கை அப்படின்றது பார்த்தா ஒருபோதுமே சமூகம் சார்ந்த கொள்கை கிடையாது, சமூகத்துடைய பிரச்சனை கொள்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க குடும்பம் சார்ந்த விஷயம், தனக்கான எம்பி பதவி, தன் குடும்பத்துக்கான பார்த்தா எம்பி பதவி. தற்போது தாவிக்காவோட பார்த்தா இவங்க இவ்வளோ தூரம் செயின் செக் போட்டுருக்கிறதுலாம் மிக முக்கிய காரணம் சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அண்ணனுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் தனிப்பட்ட முறையில் அஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில கேள்விகளை முன்வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. பாமக அரசியல் நெருங்கும் போது மட்டும்தான் சமூகத்தை பற்றி பேசும். குறிப்பாக 3 விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாமக கையில் எடுக்கும். ஒன்று, இடஒதுக்கீடு பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய பார்த்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக இந்த 2 பிரச்சனையும் கையில் எடுப்பாங்க. ஏன்னா வன்னியர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த 2 விஷயத்தையும் கையில் எடுத்துகிட்டு, 3வது பார்த்தீங்கன்னா விஷயமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப விஷயத்துக்காக மட்டுமே அவங்க செயல்பட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. நான் கேட்குறேன், கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்துச்சு. அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்தில் என்ன நொட்டி பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்கு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரே உட்காந்துக்கிட்டு இவருக்கு ஏதோ உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறான்னு. போன வாரம் நினைக்கிறேன் தமிழக முதல்வர் இருக்கிற விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்கிறார். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக ஒரு அஃபிஷியலாக ஒரு வெப்சைட்டை இப்போ லாகின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லாகினில் பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு சாதி, சமயம், நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கீங்கன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயிலை கொடுங்க, இது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. இது வரவேற்கணுமா வரவேற்கக்கூடாதா சொல்லுங்கள். எதிரியாக இருந்தால் கூட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க அப்படின்னா அது நல்லது அப்படின்னா அதை வரவேற்கிறது தான் பார்த்தீங்கன்னா நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனநிலையில் இது எப்படி பார்த்தீங்கன்னா சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்க மாட்டாங்க, அதை நொட்ட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு பேர் என்னது? என்னென்ன புத்தி இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 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 சமூகம் சார்ந்த விஷயம், ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் எதையுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் இடஒதுக்கீடை பற்றி பார்த்தீங்கன்னா பாமக அதிகப்படியாக பேசுகிறதே ஓட்டுக்காகத்தான் அப்படின்னு. சரி, பாமக இடஒதுக்கீடை பற்றி, வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறது ஓட்டுக்காகத்தான். அந்த ஓட்டுக்காக கூட தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா பேசுகிறது இல்லையே. அவனுங்களாம் எந்த பொந்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க சொல்லுங்களேன். நீங்கள் நேசிக்கிற பாஜக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய நலம் சார்ந்து, வன்னியர்களுடைய பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சார்ந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவிச்சிருக்கா? இனிமேல் வரப்போகிற பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஸ்தான குருவாக இருக்கிற அண்ணாமலை இதை பற்றி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பேசுவாரா? கோவையில் நிலப்பிரச்சனை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பொங்குறாரு. கோவையில் சிப்காட் பார்த்தீங்கன்னா அங்கே பொங்குறாரு. கடலூரில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பக்கம் நிலக்கரி சுரங்கம் வருது, அது வன்னியருடைய மக்களுடைய நிலங்களை பார்த்தீங்கன்னா பிடுங்குது அப்படின்னா அண்ணாமலை வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறா. அது சரியான பார்த்தீங்கன்னா விஷயந்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுக்கிறாங்க. நான் முன்னதான் தலைவராக இருக்கும் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. என்ன அப்போல்லாம் விமர்சனம் எங்கேயுமே வரமாட்டேங்குது. என்னண்ணே இது?
இந்த மக்கள் அழிஞ்சா பிரச்சனை இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான லீட்ரு. இந்த மக்களும் இந்த மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற, அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியலை முன்னெடுக்கிற பாமக உங்களுக்கு வந்து கேடு. என்னண்ணே, என்ன மாதிரியான மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறீங்க? என்ன அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா கற்று வச்சுட்ருக்கீங்க? என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு உங்களுடைய மனசெல்லாம்? புரியல. எதிரியாக இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணான் அப்படின்னா நல்லது பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற குணம் அன்புமணி அவர்களுக்கு இருக்குது. அந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லையே. சொல்லுங்கண்ணே, எட்டியப்ப சோழன். அப்புறம் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, பாஜக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வன்னியர் ஒருத்தரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பில் வந்து போடணும், தமிழகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகம் இங்கே இருக்கிறாங்க, அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக போடலாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு, இல்லை ஒரு தேர்தல் வரைக்குமாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தர் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்பு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முன்னெடுக்க மாட்டிருக்கு தமிழகத்தில்? ஏண்ணே, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுக்கான பதில் எதனா தெரியுமாண்ணே? ஆ, கண்டவன் பின்னாடி நாங்கள்லாம் சுற்றணுமாண்ணே? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவீங்கள்ல, அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான அரசியலை நோக்கி போகிறாரு, அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன் சரியான அரசியலை நோக்கி போகிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு அப்படியே ஒரு சுற்றுவீங்களா? அப்படி வந்து இந்த வன்னியர் சமூகம் வந்து அவங்க பின்னாடி சுற்றணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறீங்களா? எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லைண்ணே, புரியுங்களா? நாங்கள் அன்புமணி அவர்களுடைய பின்னாடியே சுற்றுறோம். ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களுக்குமான பிரச்சனைகளை பேசுகிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாமக இருக்குதுன்னும் போது அவங்க பின்னாடியே சுற்றிக்கிறோம். புரியுதுங்களா? எதனா பேசலாண்ணே, பேசினா வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதில்ல. அரசியல் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியறதில்ல. மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து, இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையுடைய கல்வி, வேலைவாய்ப்பு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த புரிதலும் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கான வேலைவாய்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பறிப்போகுது அப்படின்ற எந்த வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்கறையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கிடையாது. உட்காந்துக்கிட்டு ஏதாவது 4 நியூஸ் பார்க்க வேண்டியது, ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது பிரச்சனை, என்ன பிரச்சனை இந்தியா முழுக்க எதனா வந்து ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் டாபிக் ஏதாவது போதுன்னா அதை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மனநிலை வாழ்ந்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தமாக இதுதான் அரசியல் பேசுகிறதா? இது எல்லாருமே பண்ணுவானே, போகிறவன் வரவெல்லாம் பண்ணுவானே. இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லியில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த கரப்பாம்பூச்சி கூட்டம் அப்படின்னு வந்து போனால் ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குது. அதை பற்றி பேசினா இன்றைக்கி 100 பேர் பார்ப்பான் அப்படின்ற எண்ணத்தில் நீங்களாம் வாழ்கிறவங்கண்ணே. ஆனால் பாமகவோ, பாமக சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இயங்குறவங்களோ, பாமகவோட தலைவரோ அதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இயங்குறவங்க கிடையாதுங்கண்ணே. பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அன்புமணி பேச மாட்டேங்கிறாரு, கரூருக்கு ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொங்குற நீங்கள் வன்னியர் சமூகம் இவ்வளோ தூரம் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி எந்த கட்சிக்காரனும் எவனுமே பேச மாட்டேங்கிறானே. அதை பற்றிலாம் கேள்வி கேட்கறது உங்களுக்குலாம் துப்பு இல்லையானே? சொல்லுங்கள், அதை பற்றிலாம் கேட்குறது துப்பு இல்லையானே? எவ்வளோ ஒரு பெரிய மானங்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகமாக அந்த சமூகம் வாழுது பார்த்தீங்களா? இந்த சமூகத்தை பற்றின புரிதல் கிடையாது, இந்த சமூகத்தை பற்றின வரலாற்று சிந்தனை கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி நேராக வந்துட வேண்டியது. ஏன்னா அன்புமணினா வந்து பண்ண பிடிங்கி தள்ளிட்டாரு, ராமதாஸ் என்ன வந்து பண்ண பிடிங்கி தள்ளிட்டாரு, என்ன கிழிச்சு தள்ளிட்டாங்க அவங்கெல்லாம், என்ன வந்து பண்ண செஞ்சுட்டாங்க, நான் மட்டும் என்னண்ணே என்ன உங்களுக்கெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அடிப்படை அரசியல் வந்து பண்ண என்ன வந்து பண்ண உங்களுக்கெல்லாம் புரிதல் வந்து பண்ண இருக்குது? ஒரு 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 மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு மண்ணும் தெரியாது, சமூகத்துடைய வரலாறு தெரியாது, சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியாது. எத்தனை பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாமல் அதை பற்றிலாம் ஏதாவது தெரியுமா? சொல்லுங்கள். என்னண்ணே, ஒரு மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் வன்னியர் சமூகத்துடைய நலன் சார்ந்து இது வரைக்கும் எவனுமே வாயை திறந்து பேசுறது கிடையாது, பாமகவை தவிர்த்து. வந்து நேராக உட்காந்துக்கிட்டு வன்னியர் மக்கள்கிட்ட நீங்கள் உட்காந்துக்கிட்டு அன்புமணி சரி கிடையாது, அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அவருடைய தேவைக்காக இயங்குறாரு, சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கிற ஒரு வேலையில் இயங்குறாருன்னு உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டும் இஷ்டத்துக்கும் கதை அளந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை! ஏன் அமைச்சர் ஆகக்கூடாதா? சொல்லுங்க, ஏன் அமைச்சர் ஆகக்கூடாதா? அமைச்சர் ஆகுனா என்ன பிரச்சனை? இப்போ தாவேக்கா வந்து இப்போ அமைச்சரவை பொறுப்பை வந்து இப்போ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக வந்து இப்போ ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாங்களா? உளவுத்துறை ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எங்கேயாவது 4 நாய்ங்க வந்து இப்போ ஏதாவது எழுதிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்களில்,
அதை பார்த்துட்டு வந்து பார்த்தா அதை உண்மை அப்படின்னு வந்து நீங்கள் குறைச்சிட்டு இருப்பீங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தால் சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்க மாட்டாங்கன்னு வந்து பார்த்தா நீங்கள் வந்து கோட் பண்ணுவீங்க அந்த வீடியோவில். எவ்வளோ வந்து பார்த்தா உங்களுக்கு அறிவு இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தா அறிவிச்சிட்டாங்க, அந்த ஸ்கீமோடு சேர்த்து சர்வேவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முதல்வரும் வந்து பார்த்தா அறிவிச்சிட்டாரு. இந்த 2 விஷயமும் வந்து பார்த்தா நடந்தது. இந்த வருஷத்தோட இறுதியில் வந்து பார்த்தா இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதையோடு வந்து பார்த்தா சேர்த்து இதையும் செய்யலாம் அப்படின்னு வந்து விஜயும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன வேறு என்ன வந்து பார்த்தா நொட்டுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா பேசிட்டு போகிறேண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்துட போகுதுங்கண்ணா. ஒரு மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இயங்குறாங்க, எப்படி இயங்குது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் போகுது, அதை பற்றிலாம் கிடையாது. தான் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பங்கம் அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கறீங்க. நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி இவ்வளோ பெரிய விமர்சனம் வச்சிங்கன்றத நான் நேரடியாக உடச்சி சொல்லிட்டுமா? பாமக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பாஜக விட்டு வெளியே போய் தாவேக்காவோட கூட்டணி போயிடுவாங்க போல இருக்குது. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விட முடியும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் அந்த வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? அது கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம். மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து, பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து, அடுத்த தலைமுறை சார்ந்து, இளைய தலைமுறையுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு தமிழக மண்ணல்னா அது பாமக தான். புரியுதா இல்லைங்களா? அதை இந்த சமூகத்துக்கிட்டேருந்து புறந்தொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுற எந்த ஒரு வன்னியனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடு தான். ஏன்னா நீங்களும் நானும் தலைவனாக முடியாது. புரியுதுங்களா? தலைவர்களை ஈஸியாக கேள்வி கேட்ட வேணால் முடியும். ஆனால் நீங்களும் நானும் தலைவனாக முடியாது. தலைவனாகனா அதுக்கு 1000 தகுதி இருக்கணும். ஒரு பிரச்சனை கிடையாது. 1000 பிரச்சனையை வந்து இப்போ நான் காதில் வாங்கணும். 1000 பிரச்சனைக்கு வந்து இப்போ நான் ரியாக்ட் பண்ணணும். தலைவன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உட்காந்துக்கிட்டு வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ பேசுகிற மாதிரி கிடையாது. ஏன்னா சொல்லிட போகிறேன் நான் உங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாதுண்ணா உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த புரிதல் இல்லாமல் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கங்க. இல்லை அப்படின்னா நல்லதில்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னத்த சொல்ல, எல்லாமே இந்த சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு விசிலடிச்சாங்குஞ்சிங்களா, தற்குறி கூட்டமாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்து இயங்குகிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு பச்சை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டிகளாக மண்ணுங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் வந்து இருக்கிறத பார்க்கும்போது விமல்வர்மனுக்கு வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. எத்தனை ஆயிரம் வீடியோ போட்டாலும் இந்த ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியும் வராது, புரிதலும் வராது, ஒற்றுமையும் வராது, விழிப்புணர்வும் இருக்காது, அரசியல் புரிதலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. கண்டவன் பின்னாடி போய் ஜால்ரா அடிக்கிறதுலேயே மிகப்பெரிய பெருமையாக சுற்றிட்டு இருக்கீங்க. சொந்த ஜாதிகாரன் பின்னாடி நிற்கிறது மிகப்பெரிய இழுக்கு, கண்டவன் பின்னாடி நிற்கிறது தான் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பொறுப்பு. எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை. இந்த மனநிலையாக தான் இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை துண்டாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கானுங்க அரசியல் ரீதியாக. புரியுதுங்களா? நம்மெல்லாம் ஒற்றை படையில் ஒற்றை இடத்துல ஒரே வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடோடு இந்த சமூகம் நின்றுச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆள்ற கட்சியாக இருந்திருக்கும் பாமக. என்னத்தை சொல்ல, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தற்குறிங்களாக இருந்தால் நம்ம யாரை வந்து பார்த்தீங்கன்னா போய் திருத்த முடியும்? உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.